அன்றைக்கி அந்த மாதிரி தான் கொஞ்சம் உடம்பு முடியல. சரி ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்ச படம் டிவியில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டின்னரும் செய்யணுமே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சிக்கனும் சப்பாத்தியும் செஞ்சிடலாம் சொல்லிட்டு. சப்பாத்திக்கு மாவு ஆல்ரெடி பிசைஞ்சாச்சு, சிக்கன் மட்டும் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணி நான் கொடுத்துட்டேன். அவர் ஸ்டைலில் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார். இது வந்து நார்மலான கிரேவி தான், சிக்கன் கிரேவி. எக்ஸ்ட்ரா வந்து கர்டு மட்டும் ஆட் பண்ணுறாரு. எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தயிர் கூட வந்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்காரு. தனியாத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு 2-3 விசில் கிட்ட வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொதிக்க வச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. சைடு பை சைடு வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் மாமியாரும் என்னோட பையனுமே கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். உடம்பு சரியாதப்போ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 பேர் இருந்தால் போதுங்க, அந்த வாழ்க்கையே சொர்க்கம் தான். உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள்?